தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். புத்தகம் படி இந்த பகுதியில் உங்களையெல்லாம் சந்திக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா புத்தகம் என்பது மனிதர்களுடைய நரம்புகளிலே நிற்கக்கூடிய ஒரு துடிப்புடையது. இது நம்மளுடைய மனதை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு புத்தகத்தை உருவிட்டு அதை எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன்னா மனமானது ஒரு தியானத்தை போல, தியானம் செய்யும் பொழுது மனமானது அமைதி அடைவது போல, மனம் கலங்கப்பட்டு, அதாவது கலங்கி இருக்கின்ற நேரத்தில் ஒரு புத்தகத்தை நாம் படித்தோம் என்றால் அது நமக்கு ஆறுதலையும் மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய நிலையையும் கொடுப்பது புத்தகம். அதனால தான் எல்லாருமே இன்றைக்கு வாசிக்கின்ற பழக்கமே குறைஞ்சி போச்சு. அதை கொண்டு வர்றதுக்காக மக்கள் தொலைக்காட்சி ரொம்ப முயற்சி எடுக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த பகுதி நான் பேசுகிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒவ்வொரு புத்தகம் அப்படின்னும் பொழுது இப்போ நம்ம பார்க்க போகிற புத்தகம் வேங்கையின் மைந்தன். இந்த நூலை எழுதியவர் அகிலன் என்பவர். இது வரலாற்று நூல், சரித்திர நூல் அப்படின்னு சொல்லலாம். ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழன் அவர்தான் இந்த கதையினுடைய கதாநாயகன். ஆனால் அதில் வரக்கூடியவர் தான் இளங்கோ என்பவன். அவரிடத்துல பணி செய்யக்கூடியவன். ஆனால் இதில் ஒவ்வொரு பகுதியும் நம்ம வாசிக்கும் பொழுது அந்த வாசிப்பு என்பது மனதை விட்டு அகலவே அகலாது. என்னங்க சரித்திர நாவலை படிக்கிறேன்னா போர் அடிக்குதுங்க? நிச்சயமாக இல்லை. சரித்திர நாவலை எடுத்து படிக்கும் பொழுது நமக்கு புவியியல் தன்மை தெரியும், அந்த வரலாறு தெரியும். அந்த பயணப்படுகின்ற பொழுது அவர்கள் சந்திக்கக்கூடிய மலைகள், காடுகள், அந்த நாட்டை ஆளக்கூடிய அரசர்கள், அவர்களுடைய செல்வ நிலை, அவங்களுடைய பயன்படுத்திய ஆயுதங்கள், இப்படி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே போகலாம். அத்தகைய நூல் நமக்கு கண்முன்னே காட்சி தரும் அந்த ஒவ்வொரு படைப்புகளையும் பார்க்கின்ற பொழுது இதில் இளங்கோவும் அவனுடைய நண்பனும் 2 பேரும் குதிரையில் போயிட்டு இருப்பாங்க. அப்போ சொல்லுவார், எங்கே போகிறாங்கன்னா இவங்க இலங்கைக்கு போகிறாங்க. அப்போ ஏன்டா நீ இங்கே விட்டுட்டு, ராஜராஜ சோழனும் இலங்கை மேலே போர் தொடுத்தாரு, அவரும் வெற்றி பெறலை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழன் அவர் தான் உன்னுடைய மாமன், அவரும் என்னென்னமோ செய்துட்டு இப்போ போர் செய்கிறாரு, இதுலேயாவது நம்ம வெற்றி பெறுவோமா? அது பொதுவாக பார்க்கும் பொழுது பாண்டியர்களுக்கும் இலங்கையிலே இருக்கக்கூடிய மன்னர்களுக்கும் கொடுத்து வாங்கக்கூடிய, கொடுத்து என்றால் பணம் அல்ல, பெண்ணை கொடுத்து வாங்கக்கூடிய நிலையுடையவர்கள். இங்கே அந்த ஈழந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈழ மன்னன் மகிழந்தன் இடத்துல நம்முடைய சொத்து ஒன்று இருக்குது. எப்போவோ கொடுத்த சொத்து. அது என்னன்னு கேட்டிங்கன்னா வாளும் மகிடமும். அப்போ உன்னுடைய மாமன் ஏண்டா அவன் கொடுத்தா அவன் தானே சண்டை பொண்ணுன்னா, இதில் சேர சோழ பாண்டியன் என்பதெல்லாம் முக்கியம் கிடையாது. இதில் தமிழன் என்பது மட்டும்தான் அழுத்தி சொல்லியிருப்பான். அதை நம்ம மீட்டு எடுக்கணும், அது ஈழ நாட்டில் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. இது இந்த பகுதி, இந்த மணிபொடியும் வாழ யார் கொடுத்தது அப்படின்னு சொன்னால் திருவிளையாடல் புராணத்தில் ஒரு பகுதி வரும். இந்த நிகழ்வுகள் எல்லாம் இந்திரன் கொடுத்தது. அது இப்படிப்பட்ட ஒரு அங்கே இருக்குது, நம்ம எடுக்கணும். சரி, இதெல்லாம் கதையினுடைய போக்கு. ஆனால் இதில் என்னென்னா, இந்த இளங்கோ என்றவனுக்கு தன்னுடைய மகளான அருள்மொழியை கொடுக்கணுன்ற ஆசை. ஆனால் அதை அவன் ரொம்ப தெய்வத்திற்கு இனமாக அந்த உயர்ந்த பீடத்தில் வைத்து அவரை மதிப்பான். ஆனால் அந்த இளவரசியை விட ஈழ நாட்டில் இருக்கக்கூடிய ரோகிணியின் மீது தான் இவனுடைய மனமானது நாடுகிறது. இப்போ எதிரியினுடைய மகள், இவன் போனது போர் செய்ய. அப்படி போர் செய்யும் பொழுது அந்த நாட்டு பெண்ணின் மீது தான் இவன் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறான். அந்த பெண்ணும் இவளைத்தான் விரும்புவா. அப்போ சொல்லுவான், என்ன நம்ம நாட்டின் மீது போர் தொடுக்க வந்தவன், நம்மளுடைய பொருளை எடுத்துட்டு போகிறவன், அவன் மீதான் உனக்கு ஒரு அன்பு அப்படின்னு கேட்கும் பொழுது இல்லைன்னு சொல்லுவா. ஆனால் இதில் முதல் சீன் பார்க்கும் பொழுது ரொம்ப 2 பேரும் அந்த ஈழ நாட்டினுடைய மன்னனான மகிழந்தனுடைய அரண்மனையை இவங்க உள்ள புகுந்து எல்லாத்தையுமே தன்னுடைய கைவசம் கொண்டு வருவாங்க. அந்த இது எங்கே இருக்குன்னு தேட போகும்பொழுது ஒரு கிழவியை சந்திப்பா இளங்கோ. ஆக்சுவலாக அந்த கிழவி கிடையாது, அவள் தான் ரோகிணி, இளவரசி.
அவ எதிர்த்து பேசும். அந்த உரையாடலை நீங்க பார்த்தீங்கன்னா, மனசுக்கு அவ்வளோ ரம்மியமா இருக்கும். அதே போல இவன் சிறைப்படுத்தி இவள வச்சு இருக்கும் பொழுது, ரோகண காடு என்பது ரொம்ப பெரிய காடு. ஒரு வழிய மிஸ் பண்ணிட்டேன்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அந்த நிலையில அவன வந்து இளங்கோவ வந்து கைது பண்ணி வச்சிருப்பாங்க. அவன தப்பிக்க விடுறவோ இவ தான் விடுவா. அப்போ சொல்லுவா, "நீ கஷ்டப்படுறதில்லன்னு." இந்த மாதிரி சீன்கள் ரொம்ப நல்லா இருக்கும். ஒவ்வொரு காட்சிகளும் படிக்கும் பொழுது கண் முன்னே அந்த காட்சிகள் வரும். அந்த படம் போட்டிருப்பாங்க. அந்த படமெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு இது தொடர்கதையா வந்தது. அதன் பின்பு தான் முழு நாவலாக வந்தது. இத படிக்கும்போது ஒவ்வொரு காட்சிகளும் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ரோகணத்து காடு, அந்த காட்டினுடைய அடர்ந்த மரங்கள், அந்த காட்டுக்குள்ள சூரியன் கூட உள்ள பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாரி இருக்கக்கூடிய நிலைகள். அங்க ஒவ்வொரு நாளும் அவர்கள் சந்தித்து இரவு பேசக்கூடிய இடம். அந்த பேசுகின்ற பொழுது நாட்டுப்பற்று இவனுக்கும் இருக்கும், அவளுக்கும் இருக்கும். இந்த 2 பேருடைய நாட்டுப்பற்றையும் மீறிய ஒண்ணு இருக்குன்னா, அதுதான் காதல் பற்று. இவன கொண்டு போய் சிறையில அடைச்சிட்டு இருப்பாங்க. யாரு? ராஜேந்திர சோழனே. அப்ப அவள பார்க்கணும் என்பதற்காகவே வந்தா, இவன் பார்க்க மாட்டேன்னுவான். அப்ப எங்க சிறைப்படுத்தி இருப்பாங்கன்னா, பாதாளத்துல, அத பாதாள சிறைன்னு அப்படி சொல்லுவாங்க பாருங்க. அந்த சிறையில தான் இளங்கோவ அடைச்சு வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல இவ வந்து அவன பார்க்க வருவா. அந்த காட்சி, அந்த இரவு, அந்த பாதாளம்னு சொன்னா இருட்டா இருக்கும். அந்த லாந்தர தூக்கி பிடிச்சுக்கிட்டு அருள்மொழி தான் இவள அழைச்சிக்கிட்டு வருவா. அப்ப 2 பேருமா நடந்து வருகின்ற பொழுது, அந்த ஒவ்வொரு படியா அவ கடந்து வருகின்ற பொழுது, அவ ரோகணத்துல பார்த்தா அந்த ரோகிணியினுடைய அழகு, அந்த அழகுக்கும் இப்போ அந்த பாதாள சிறையில் அவள் இறங்கி வருகின்ற காட்சிக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கும். அந்த உடல் மெலிந்து, அந்த அணிகலன்கள் எல்லாம் தொலைந்து, ஒரு சாதாரண பெண்ணாக அவள் ஒவ்வொரு படியாக இறங்குகின்ற பொழுது, இளங்கோவினுடைய மனதிலே ஒவ்வொரு படிகளும் வலிக்கிறது. அதை அவர் எழுதியிருக்கிற பாங்கும், அதை வர்ணிக்கிற இடமும் அகிலனுக்கு அகிலன் தான். அந்த வரிகளை எல்லாம் வந்து பார்க்கும் பொழுது ரொம்ப அழகா இருக்கும். வந்து செய்யும் பொழுது, இப்போ கண்ணகியை பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். அதே போல அந்த இடமே எரியும். அப்படி எரிகின்ற பொழுது அந்த தீயில் அவள் தன் உயிரையே மாய்த்துக் கொள்வது போல. அப்போ என்ன நடக்குது? ரோகிணி இளங்கோவினுடைய காதல் கைகூடுகிறதா, அல்லது ராஜேந்திரனுடைய மகளான அருள்மொழியை அவன் திருமணம் செய்து கொள்கிறானா? இதில் இளங்கோவினுடைய பங்கு என்ன? மகிழந்தர் போர் என்ன நடந்தது? இப்படி ஒவ்வொரு காட்சிகள், ஒவ்வொரு அத்தியாயங்கள் படிப்பதற்கு சுவை உடையதாகவும், கண்களுக்கு படிக்கும்போது காட்சி வரும். அப்போ அந்த காட்சி நம்ம படிச்சுட்டு வரிகளை வரும் பொழுதே அந்த காட்சிகள் நமக்கு கண்ணுக்கு விருந்தாக இருக்கிறதுனால படித்து பாருங்க. சரித்திர நாவல் தான், மிகவும் நல்லா இருக்கும். பொன்னியின் செல்வன் எப்படியோ அதை விட பன்மடங்கு இது நல்லா இருக்கும். நீங்கள் படிங்க, அதனுடைய கதாபாத்திரங்களை ரசித்து பாருங்க. வாய்ப்பளித்த மக்கள் தொலைக்காட்சி நன்றி, வணக்கம்.